வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் சுந்தரவண்டியவரம் ரோட்டில் கீழே புளியூர் பக்கத்தில் மாமரம், தென்னை மரம், நெல்லி மரம், பலாமரத்தோடு சேர்த்து கிணறு இலவச மின்சாரத்தோட ஒரு 2.25 ஏக்கர் 2.75 ஏக்கர் சேல்ஸுக்கு வந்திருக்கு. சூப்பரான தோட்டம், நல்ல செம்மண் பூமி, ஆல்ரெடி நல்ல ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்குது. மாமரம், நெல்லி மரம், தென்னை மூணுமே கலந்துருக்கு. நல்ல பெரிய பெரிய மரம், எல்லாமே ஈல்டு கொடுக்கக்கூடிய மரங்கள் தான். நல்லா இருக்குது, நல்ல செம்மண் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஊடு பயிராக போட்டு கூட ஒரு ஈல்டு எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு சூப்பர் இடம், அதுவும் தென்காசி நகராட்சிக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. பலாமரம் நல்ல காய்க்கக்கூடிய பருவத்துக்கு மரம் வந்துருச்சு, காயும் காய்ச்சிருக்கு, நல்லா இருக்குது. தென்னை மரமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 மரத்துக்கு குறையாமல் இருக்கும். அது போக மாமரம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மரத்துக்கு மேலே இருக்குது. பெலா மரமும் 1 மரம் 2 மரம் இப்படி இருக்குது. கொய்யா மரமும் 2-3 மரங்கள் இருக்குது. செவ்வல்லி மரம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 மரம் இருக்குது. சுற்றி வேலி போட்டு கேட்டு போட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. தார் ரோட்லேருந்து கரெக்டாக 50 மீட்டரு பாதை ப்ராப்பராக இருக்குது. நல்ல தோட்டம், தென்காசி நகராட்சி பக்கத்தில். நீங்கள் தோட்டம் தேடி இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. 2 ஷெட் இருக்குது. ஒரு ஷெட்டில் மாடு வளர்க்குற மாதிரியும், ஒரு ஷெட்டு நார்மலாக மோட்டர் வைக்கிற மாதிரியும் ஒரு ஷெட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஒரு 10 கொய்யா மரம் இருக்குது. எல்லாமே காய்க்கக்கூடிய மரங்கள். தென்காசியில் வீடு இருந்ததுன்னா நீங்கள் ஒரு தோட்டம் வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடம் சூப்பராக செட் ஆகும். எடுத்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்குது. கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிறதுனால நீங்கள் தோட்டத்தை நல்லா ரெடி பண்ணிக்கலாம். தேங்காயும் பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சிருக்கு. மரம் நல்ல பெரிய மரம். கொஞ்சம் பராமரிப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஈல்டு எடுக்கலாம். உள்ளே நீங்கள் ஒரு மாட்டு வளர்க்குற மாதிரி ஷெட் இருக்குது. அது போக கோழி பண்ணை, மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை இந்த மாதிரி செட் பண்ணனாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். தார் ரோட்டு மேலே இடம் இருக்குது. நெல்லி மரமும் நல்ல பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே, அதுவும் ஒரு நல்ல ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் சின்ன சின்ன தோட்டங்கள் கிணறு ஃப்ரீ சர்வீஸோட கேட்குறாங்க. நம்மளால் கொடுக்க முடியலை, ஏன்னா தோட்டங்கள் இல்லை. இன்றைக்கி தென்காசியில் தோட்டங்கள் அவ்வளோ டிமாண்ட் ஆகிட்டு, ரெண்டாவது எவ்வளோ கொடுத்து வாங்கினாலும் ரெடியாக இருக்காங்க வெளியூருக்காரங்க. நீங்கள் கீழே புளியூர், தென்காசி, சுந்தரவண்டியவரம் இந்த ஏரியாக்களில் நீங்கள் தோட்டம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு நல்லா செட் ஆகும். இது இன்னொரு ஷெட்டு, சின்னதாக தங்குற மாதிரி ஒரு ரூமும், அது போக ஒரு 10 மாடு வளர்க்குற மாதிரி ஒரு ஷெட்டு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. செலவு மிச்சம், சுற்றி வேலி போட்டு கேட்டு போட்டே வச்சுருக்குறாங்க. எடுத்து கொஞ்சம் பராமரிச்சிட்டிங்கன்னா தோட்டம் நல்லா செட் ஆகிரும். உங்கள் தேவைக்கு எப்படியோ நீங்கள் அப்படி இந்த தோட்டத்தை நல்லா பயன்படுத்திக்கலாம். நல்ல செம்மண் பூமி, ஃபியூச்சரில் நல்ல ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது இடத்தோட மற்ற டீட்டெயில் நான் சொல்கிறேன். இடத்தோட ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக உருட்டா 1,25 லட்ச ரூபா கேட்குறாங்க. நெகோஷியபிள் தான், பேசிக்கலாம். பெரும்பாலும் நம்ம ரேட்டு சொல்லிடுவோம். சொல்கிற ரேட்டை விட நம்ம கம்மியான ரேட்டு தான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணுங்கள், நேரில் வாங்க. இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம், வீடு, தோப்பு, பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கினாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.